திறவுகோல்களை கொடுக்க போகிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல கவனிங்க, ஆண்டவர் பரலோகத்தில் நிறைய கதவுகள் வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் நிறைய பொக்கிஷ சாலை இருக்கிறது. மல்கியா 3:10 இப்படியாக சொல்கிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். அப்படியானால் வானத்தின் பலகணிகளை திறக்கிறதற்கு ஒரு சாவி இருக்கிறது. அப்படியானால் வானத்தில் பலகணிகள் இருக்கிறது. there are windows, there are doors. சில கதவுகள் இருக்கிறது, சில ஜன்னல்கள் இருக்கிறது. அதை திறந்தா ஆசீர்வாதம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு புது பிளாட்டுடைய சாவியை உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா அன்னையிலிருந்து அதை எப்ப வேணுமானாலும் திறந்து உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொள்ளலாம். ஒரு பெரிய பீரோவுடைய சாவியை உங்க கையில கொடுத்துட்டா, if I give you the keys of a safety locker which has got loaded with loads and loads of money and jewels உள்ள இருக்குமானால் அதை பெற்றுக்கொள்கிற நீங்கள் எப்ப வேண்டுமானாலும் திறக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அந்த சாவியை உங்க கையில கொடுக்க போகிறார். அவருடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய அவருடைய வானத்தின் பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை திறப்பதற்கு கர்த்தர் திறவுகோல்களை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வருடத்தின் பூமி அதிர்ச்சிகளையும் இனி சம்பவிக்க போகும் அழிவுகளை குறித்தும் நமது போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் மூலமாய் கர்த்தர் முன்னறிவித்த வார்த்தைகள். இது ஏதோ ஒரு தனி மனுஷனுக்கு வந்த வெளிப்பாடு என்று இதை அசட்டை பண்ண வேண்டாம். நமது இந்திய தேசம் மற்றும் சென்னை பட்டணத்தை குறித்த வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கிய எமது புதிய வெளியீடான அசைய பண்ணுவார் என்ற விசிடி இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் உள்ளது. வாங்குங்கள், ஆயத்தப்படுங்கள், இயேசுவை சந்திக்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தன் பிள்ளைகள் செய்யணுன்றது ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஊழியமெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டு வாசப்படியில் நாங்கள் காரை கொண்டு போய் நிறுத்தின உடனேயே என்னுடைய மகன் அல்லது மகள் தான் இறங்கி போய் அந்த பூட்டை திறப்பாங்க. அவங்க தான் போய் அந்த கேட்டை திறப்பாங்க. அது திறக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம், எங்கள் அப்பா அவரே செய்யாமல் என் கையில் அந்த சாவியை கொடுத்து செய்ய வைக்கிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நானே செய்யலாம், ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, என் மகனே இப்போ நான் ஒரு கிஃப்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிஃப்டை நான் உட்காந்து திறந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். என் மகன்கிட்ட அந்த கிஃப்டை கொடுக்கும்போது என் மகன் அந்த கிஃப்டை ஒவ்வொன்றா பிரிக்கும் போது அவன் உள்ளத்தில் படக்கு 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 படக்குன்னும். அவன் உள்ளே என்ன இருக்க போது, உள்ளே என்ன இருக்க போது, அந்த கடைசியாக திறந்தவொன்னு அந்த கண்ணில் ஒரு ஆச்சரியக்குறி தெரியும் பாருங்க. அதுக்காக எத்தனை கோடி வேணால் கொடுக்கலாம். எதுக்காக ஆண்டவர் திறவுகோல்களை நம்ம கையில கொடுக்கிறாரு? நம்ம அதை யூஸ் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதங்களை திறக்கும்படி நம்முடைய கையிலேயே கர்த்தர் வல்லமையை கொடுக்க போகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை, என் பிள்ளைங்களே தங்க கையால my children should open the blessings and should inherit the blessings. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் the kingdom of heaven's keys, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள். அந்த திறவுகோல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த திறவுகோலை வச்சு பூட்டுனா பூட்டிடுமாமே, திறந்தா திறக்குமாமே. என்ன செய்ய முடியும்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. என் வாக்கின்படியே அன்றி அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு முன்னாடி வந்தாரு. ராஜாவே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னால் ஒழிய இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு வானத்திலிருந்து வர்ற மழைய பூட்டு போட்டு லாக் பண்ணி சாவியை தூக்கி இடுப்புல முடிச்சுட்டு போயிட்டார். ஒரே ஒரு மனுஷன், சிங்கிள் மேன் locked up the windows of heaven and the blessings of a rain. பாருங்க, இந்த குமாரனாகிய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, unless I say, நான் சொன்னால் ஒழிய என் வாக்கின்படி
மழையும் பனியும் பெய்யாது. See, some people are given special keys to unlock what heaven can do. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொன்னார், உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவதும் பரலோகத்தில் செய்யப்பட்டிருக்கும். நம்முடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தர் வெளிப்படுத்தி பூமியிலும் அது மாதிரி என்னென்ன காரியங்களை செய்யறாரோ அந்த காரியத்தை நிமித்தமாக பரலோகம் அதற்கு கீழ்ப்படுகிறது. ஒரு மனுஷன் எலியா, அந்த எலியா கிட்ட கர்த்தர் பல சாவிகளை கொடுத்திருந்தார், பரலோகத்தின் சாவிகள். பாருங்க, அதே அதிகாரத்தில் ஒரு பிள்ளை இறந்து போச்சு. அந்த பிள்ளைக்குடைய ஆத்துமா, பொதுவா ஒரு மனுஷன் இறந்துட்டா ஆத்துமா தனியா போயிரும், ஆவி தனியா போயிரும். அதுக்கு பிறகு சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஒன்னா சேர்க்க முடியாது. ஆனால் எல்லா ஆத்துமாக்களுடைய ஆவிகளும் எல்லா ஆத்துமாக்களுடைய ஜீவனும் கர்த்தருடைய கரத்துல இருக்குதே. அந்த கரத்துக்குரிய சாவிய எலியா வச்சிருந்ததுனால, ஆண்டவரே அந்த ஆத்துமாவை திருப்பி அனுப்புங்கன்னு திறந்து உள்ள அனுப்பிட்டார். சத்தமா இல்லையா சொல்ல? அந்த சாவியை வச்சிருக்கிறவங்க they will be in charge of immeasurable blessings and immeasurable riches. ஆண்டவர் அப்படிப்பட்ட சாவியை கொடுக்க போகிறார். அளவிட முடியாத ஐஸ்வர்யங்களுக்குரிய சாவியை கர்த்தர் சில பேருக்கு கொடுக்க போகிறார். இந்த பூட்டினாரே, இதை பூட்டிட்டு பாருங்க, 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யல, தேசத்துல பனி இறங்கல. ஆனா ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. என்ன சேலஞ்ச்? உண்மையான தெய்வம் யார்? உண்மையான தெய்வம் யார்? எலியா சொன்னார், come on, let's prove ourselves, come on. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரே ஒரு எலியா. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு நிறைய பேரை வச்சில்ல, ஒரு மனுஷனை கொண்டே சூப்பர் காரியம் செய்வார். பிசாசுக்கு 1008 அசிஸ்டன்ட் இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு நம்ம ஒரு ஆள் போதும். கர்த்தருக்கு ஒரே ஒரு நபர் தேவை. ஒரு நபர் ஆண்டவரை விசுவாசிச்சு அந்த திறவுகோலை பெற்றுக்கொள்ள பாத்திரமானா இருந்தா அந்த ஒரு நபரை கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துவார். God can do unthinkable, unfathomable things.